ஹாய் வியூவர்ஸ், நம்ம மொபைலில் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாமல் மொபைலில் உள்ள கூகுள் ஃபோட்டோஸை வச்சு எப்படி ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறதுன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மூணாவதாக லென்ஸுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே சர்ச் ஆப்ஷன் ஒன்று கீழே வரும். ஸோ இதை சர்ச் பண்ணி இப்போது லைக் எதுவாக இருந்தாலும் ஓகே, அதை நீங்கள் ஒரு ஃபோட்டோவாக எடுத்து இதில் லென்ஸில் போட்டு சர்ச் பண்ணுறீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து கூகுள் சர்ச் பண்ணி கொடுத்துரும். ஸோ அடுத்து இதில் எடிட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சஜஷனில் வந்து மேலேயே உங்களுக்கு அந்த கலரிங்லாம் காட்டும். ஸோ டைனமிக், என்ஹான்ஸ், வார்ம், கூல் இது மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அது நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ அடுத்து திரும்ப எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இதில் கிராப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். கிராப்பில் இங்கே நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதில் சைஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ 5:4, 4:3 இது மாதிரி சைஸ் மாற்றிக்கிட்டு நீங்கள் இங்கேயே உங்களுக்கு வந்து கிராப் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து இதிலே உங்களுக்கு வந்து ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு உள்ளது, இப்போது எதுவும் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் இல்லை ஒரு பேப்பரில் எதுவும் உள்ளதை ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அந்த கார்னரை நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணுறதுக்கோ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அந்த கார்னர்ஸை 4 சைடுமே நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்க முடியும் கரெக்டாக. தென் நெக்ஸ்ட்டு வந்து டூல்ஸ் ஆப்ஷன் வந்துடுங்க. ஸோ இருக்கிறதுலேயே ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னா இது தான் சொல்லுவேன். இப்போது உங்களுக்கு பேக்ரவுண்டில் எதுவும் தேவையில்லாத விஷயம் இருக்குது நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அப்படின்னா இதில் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிக்க முடியும். இப்போது நான் அதை பண்ணி கட்டுறேன். ஸோ இதில் டூல்ஸில் அந்த மேஜிக் எரேசர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இது மாதிரி லோட் ஆகும். ஸோ லோடாகி வந்ததுக்கப்புறம் இப்போது உங்களுக்கு எந்த இடத்துல பேக்ரவுண்டில் தேவையில்லாத இடம் இருக்கோ அதை ஜஸ்ட் இது மாதிரி நீங்கள் அப்படி ட்ராக் பண்ணாலே போதும். ஸோ அந்த இடத்த அழகாக இது மாதிரி ரிமூவ் கொடுத்துரும். இப்போ கீழே ஒரு ஒயர் மாதிரி இருக்குல்ல, அதை நான் பண்ணுறேன். ஸோ அதை அழகாக அதை எடுத்து கொடுத்துரும் பாருங்கள். ஸோ இது மாதிரி அது பேக்ரவுண்டில் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் எதுவும் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஈஸியாகவே வந்து இது மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நான் இன்னும் கொஞ்சம் கிளியராகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி எடிட்டில் போயிட்டு டூல்ஸில் போயிட்டு அந்த மார்க் எரேசரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி பின்னாடி பேக்ரவுண்டில் தேவையில்லாதது இது மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து அழகாக இது மாதிரி எரேஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட்டு, ஒயிட் பாயிண்ட்டு, ஹைலைட்டு, ஷேடோஸ், சேச்சுரேஷன் இது மாதிரி நம்ம பேசிக்காக பண்ணுற எல்லா ஆப்ஷனுமே இதில் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு இதில் எது வேணுமோ அந்த மாதிரி மாற்றி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து மார்க்கப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து பென், ஹைலைட், டெக்ஸ்ட் அப்படின்றது இருக்கும். இப்போ பென் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நீங்கள் அதில் எதுவும் நோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எழுதுகிற மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்க முடியும். ஸோ ஹைலைட்டில் ஏதாச்சும் நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா அதை இதுலேயே ஹைலைட் பண்ணி காட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டில் நீங்கள் எதுவும் டெக்ஸ்ட் பண்ணி எழுதி வச்சுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் இதிலேயே எல்லாமே பண்ணிக்க முடியும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டன்னுன்றதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும்.